எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் வரும் முக்கியமான ஏகாதசி விரதங்களில் இதுவும் ஒன்றாக கூறப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஏகாதசியின் சிறப்பு என்ன, விரதம் மற்றும் வழிபாடு முறைகள் என்ன, அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த ஏகாதசி விரதம் புண்ணிய பலன் தரும் அற்புதமான விரதமாக சொல்லப்படுது. எவர் ஒருவர் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார பக்தியுடன் வழிபடுகிறாரோ அவர் வாழும்போது அனைத்து நலன்களையும் வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய திருவடிகளையே வந்து அடைவார்கள் என ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஏகாதசி நாளில் நெல்லிக்காய் மரத்திற்கும் ஸ்ரீஹரிக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்தில் பெருமாள் எழுந்தருளி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால தான் அதன் பெயரிலேயே ஆமலகி ஏகாதசி என அழைக்கப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என புராணங்கள் குறிப்பிடுது. இந்த ஆண்டு ஆமலகி ஏகாதசி மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மார்ச் 9ஆம் தேதி காலை 11:25 மணிக்கு துவங்கி மார்ச் 10ஆம் தேதி காலை 10:43 வரை ஏகாதசி திதி உள்ளது. இந்த ஆமலகி ஏகாதசியின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். ஆமலா அப்படின்னா நெல்லிக்காய்னு அர்த்தம். நெல்லிக்காய் மரம் மற்றும் அதன் தெய்வீக சக்தியானது பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அளிக்கக்கூடியதாக கருதப்படுது. ஏகாதசி விரத நாளில் உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் 1000 யாகங்கள் செய்த பலனை பெறலாம். இது மட்டும் இல்லாமல் வைகுண்ட வாசம் பெறுவதற்கான வாசல் திறக்கும் ஏகாதசி நாளாக ஆமலகி ஏகாதசி போற்றப்படுது. ஆமலகி ஏகாதசி மகிமை ஸ்கந்த புராணத்தின்படி சத்திய யுகத்தில் ராஜா சித்ரதன் இந்த விரதத்தை அனுசரித்து மோட்சம் அடைந்ததாக கூறப்படுது. மேலும் பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கை தொடங்க உதவும் புனித நாளாக இது விளங்குதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஏகாதசியில் விரதம் மற்றும் வழிபாடு முறைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசியில் திதியில்தான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதசி அன்று காலை எழுந்தவுடன் விஷ்ணுவின் ஓம் நாராயணாய நம அப்படின்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நெல்லி மரத்தை சுற்றி வந்து விஷ்ணுவிற்கு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும். துளசி இலைகள் மற்றும் பஞ்சாமிர்தம் வைத்து பூஜை செய்யலாம். ராதாகிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணு வழிபாடு செய்வதால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. விரதத்தின் போது பழங்கள் மற்றும் பால் உணவுகளை மட்டுமே உட்கொள்ளலாம். இந்த ஆமலகி ஏகாதசி விரதத்தின் பலன்களை பற்றி பார்க்கலாம். பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்குதுன்னு சொல்லப்படுது. நேர்வழியில் செல்வம் சேரும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மோட்சம் அதாவது வைகுண்ட வாசம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. தெய்வீக அருளால் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். மேலும் மிக எளிய வழியில் எப்படி ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெதுவெதுப்பான நீரில் குளித்துவிட்டு விஷ்ணுவின் நாமத்தை சொல்லியும் வழிபடலாம். பிறகு நெல்லி மரத்தை சுற்றி நமஸ்காரமும் செய்யலாம். அடுத்தபடியாக விஷ்ணுவின் சகஸ்கிர நாமம் அல்லது நாராயண ஸ்கந்தம் பாராயணம் செய்யலாம். மேலும் சாம்பார், தயிர், மிளகாய் போன்ற தாமச உணவுகளை தவிர்க்க வேண்டும். தவறாமல் துவாதசி அன்று அதாவது மறுநாள் பாரணை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த மார்ச் 10ஆம் தேதி வரக்கூடிய ஏகாதசி நாளில் எந்தெந்த கோயிலெல்லாம் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில், கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ஆகியவற்றில் சிறப்பாக நடைபெறும். ஆமலகி ஏகாதசி விரதத்தை அனுசரிப்பதன் மூலம் பாக்கியங்கள் பெருகும், பாவங்கள் தீரும், மேலும் ஆன்மீக வளர்ச்சியும் அடையலாம். மேற்கூறிய அனைத்து முறைகளையும் பின்பற்றினால் அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. மேற்கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.